நம் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் நம்பிக்கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாக பிரார்த்தித்த வண்ணமாக எல்லாருக்கும் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவர் மற்றவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம் எதுன்னு சொன்னால் சமாதானம். பொருள் இருக்குது, சமாதானம் இல்லை. உறவுகள் இருக்குது, சமாதானம் இல்லை இல்லையா? பொருள் இருக்குது, சமாதானம் இல்லை. உறவுகள் இருக்குது, சமாதானம் இல்லை. இப்போ மனிதன் சமாதானத்தை விரும்புகிறோம், வேண்டுறோம், அது பிரார்த்தனையாக அமைச்சுக்கிறோம். ஆனால் குடும்பத்திலிருந்து அந்த சமாதானம் இல்லாமல் இருக்குது. கணவன் மனைவி கிடையில, பெற்றோர் பிள்ளை கிடையில, சகோதர சகோதரி கிடையில, நண்பர் கிடையில, சமுதாயத்துக்கு கிடையில இந்த சமாதானம் இல்லை. எதன் அடிப்படையில்? சமாதானம்னா என்ன? அது உணர்வு, அது ஏன் நல்லெண்ணம், அது நற்செய்தி, அது ஆறுதல். ஆனால் ஒரு வார்த்தையாயிடக்கூடாது. அப்படி உதாரணம் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து சலாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சலாம்னா, சலாம் சொன்னால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை. அப்போ நான் உட்கார்ந்த இடத்துலையே நான் ஒரு சலாம் சொல்லிவிட்டு 30 நன்மை சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் முழுக்க எல்லாமே சடங்காக்கி வச்சுருக்காங்க. செயல்பாட்டுக்கு வராமல், உணராமல், சிந்திக்காமல், வார்த்தைகளில் மந்திரமாக நான் சம்பாரிச்சு போயிடுவேன், நன்மையை சம்பாரிச்சு போயிடுவேன். இப்போ இஸ்லாம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னா, சமாதத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாம். சலாம்னா இஸ்லாம், அமைதியை பின்பற்றக்கூடிய, சமாதி விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த மார்க்கம் உங்களுக்குங்க. இது வாழ்வியல் நெறி, அறம். சலாம்ங்கிறது ஒரு வார்த்தையாக்கக்கூடாமல், ஒரு மந்திரமாக இல்லாமல், அது எப்படின்னா அது வாழ்வியல் நெறியாகவும் ஒரு அறமாகவும் இருக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம சலாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? நமக்கு தெரியும். முஸ்லீம்கள் எல்லாமே வந்து, இஸ்லாமியர்கள் எல்லாமே ஒருத்தர் பார்த்தா சலாம் சொல்லிப்பாங்க. எப்படி மாற்று மதத்தில் குட் மார்னிங் சொல்லுவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க மாதிரி சலாம் சொல்லிப்பாங்க. இப்போ குட் மார்னிங்னா என்ன? நல்ல உணர்வோடு சொல்கிறோமா? இந்த காலை பொழுது, இந்த பொழுது அப்படின்னு அந்த பிரார்த்தனையோட சொல்கிறோமா? அதே மாதிரி தான் வணக்கம் சொல்கிறது. ஒரு மனிதன் வணங்குறது இல்லை. வணக்கம் அப்படிங்கிறது ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கும் போது, அவங்கள பார்க்க, அவங்க சந்திக்கும் போது வணக்கம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் வந்து சலாம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு இடையில் சலாம் சொல்லும்போது என்ன நினச்சிருக்காங்கன்னா, சலாம் சொல்கிறது நமக்கு கடமையாக இருக்குது, இஸ்லாமியருக்கு சலாம் சொல்கிறது கடமையாக இருக்குது. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து சலாம் சொல்லணும். ஒரு தூண் மறைஞ்சு இன்னொரு தூண் வந்து சலாம் சொல்லணும். 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டு போயிட்டே இருக்கும், நடுவில் ஒரு தூண் வந்துருச்சு, ஒரு மறைவு வந்துருச்சு, திருப்பி சந்திக்கும் போது திருப்பி சலாம் சொல்லிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் சலாமை இவ்வளோ பேணணும், அப்போ உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு. அதில் உண்மை இருக்கான்னு பார்க்கணும். நம்ம வார்த்தையில் சொல்கிற நன்மை இருக்கா, அதில் உண்மை இருக்கானா? இல்லை. சலாம்னா என்ன? முதல்ல இந்த மார்க்கம் சமாதானத்தை போதிக்கூடிய மார்க்கம், அன்பு போதிக்கூடிய மார்க்கம், அறத்தை பேணக்கூடிய மார்க்கம் இல்லையா? இப்போ சலாம் பற்றி வேதம் இன்றைக்கி என்ன சொல்லுது? புதிய கோணங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா சிந்தனை, குர்ஆன் அப்படிங்கிறது சிந்தனைக்குரியது. மனிதன் சிந்தனைக்குரியவன். சிந்தனையில் தான் நமக்கு தெளிவு பெற முடியும். தவிர சிந்திக்காத வரைக்கும் அது வெறும் சடங்காகவே இருக்கும், ஒரு மந்திரமே இருக்கும். இது வரைக்கும் மந்திரமாக தான் நம்ம இருக்கிறோம். அது மந்திரமாக நம்ம நினச்சிக்கிட்டு இது ஓதுனா நன்மை, கேட்டால் நன்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் இமாம்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நன்மை, ஓதுனா நன்மை அப்படின்னு சொல்லி. ஆனால் இறைவன் அப்படி சொல்ல. எது நன்மைன்னு சொன்னால் சிந்தித்து செயல்படும் போது நன்மை, அது புண்ணியங்கிற. பாவ புண்ணியம் எங்கே இருக்குது? எல்லாமே நம்முடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. எண்ணங்களில் இருக்குது, பேச்சுகளில் இருக்குது, செயலில் இருக்குது. அதில் புண்ணிய தலங்கள்லேயோ வழிபாடு தலங்கள்லேயோ பாவ புண்ணியம் கிடையாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அத்தியாயம் 7:57. அத்தியாயம் 7:57. மேலும் அவன்தான் தன்னுடைய அருளுக்கு முன்பாக நற்செய்தியாக காற்றுகளை அனுப்பி வைக்கின்றான். யாரு? இறைவன் தன்னுடைய அருளுக்கு முன் நற்செய்தியாக காற்றுகளை அனுப்பி வைக்கின்றான். அவை கனத்த மேகங்களை சுமக்கலானது. நாம் அவற்றை இறந்து கிடக்கும் பூமியின் பக்கம் ஓட்டி சென்று
அதிலிருந்து மலையை பொழிய செய்கின்றோம். பின்னர் அதை கொண்டு எல்லா விதமான கனிவகங்களையும் வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறே நாம் இறந்தவர்களை எழுப்புவோம். நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களாக. நல்லுணர்வு பெறுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த ஆயத்து என்ன சொல்லுது? நல்லுணர்வு பெறுங்க. இது என்ன புரியுது அப்படின்னா, அவன் தான் தன்னுடைய அருளுக்கு முன் நற்செய்தியாக காற்றி அனுப்புகிறாங்கிறான். இப்போ வானம் பார்த்து பூமி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு விவசாயிக்கு என்ன கவலை? மழை பெய்யணும். அப்படி மழை இல்லை, பூமி வறண்டு போச்சு, வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எது நற்செய்தி? எப்போ மனசு அமைதி பெறும், ஆறுதல் பெறும்? மேகம் கூடுது, மழை வர மாதிரி இருக்குப்பா, நல்லா காற்று வீசுது, மழை வரப்போகுது. இப்போ காட்டு சரி, மழை வரதுக்கு முன்னாடி ஒரு நற்செய்தி, காற்று வீசுது, நல்லா குளுமையாக போச்சு. மழை வந்துச்சுன்னா அந்த விவசாயிக்கு என்ன? அவர் மனசுக்கு ஆறுதல் கிடச்சிருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு அமைதி கிடச்சிருச்சு. ஏன்னா நான் விதைக்கணும், வறண்டு கிடக்க பூமி இருக்குது, தண்ணி இல்லை, இப்போ மழை பெஞ்சாதான் எனக்கு அப்படின்ற போது அந்த இறைவன் சொல்கிற நற்செய்தியாக காற்று முதல்ல அனுப்புகிறேன், மழைக்கு முன்னாடி காற்று அனுப்புகிறேன். அப்போ எது நற்செய்தி? இப்போ உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு மனசுக்கு ஒரு அமைதியும் ஆறுதல் தரக்கூடியது நற்செய்தி. அதுதான் சலாம். இது மன அமைதி பெறக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய செய்திகள், காரியங்கள் சலாம். அப்போ இறைவன் தான் என்ன செய்யணும்? மனிதனுக்கு சலாம் சொல்கிறான். இறைவன் தான் சொல்லணும், அவனுக்கு மட்டும் தான் தகுதி உண்டு. ஆனால் இறைவன் செய்கிறான், நபிமார் மூலியமாக, தூதர் மூலியமாக, வேதத்து மூலியமாக மனிதருக்கு சலாம் சொல்கிறான். அதாவது இந்த வேதம் உங்களுக்கு நற்செய்தியாகவும் உபதேசமாகவும் இருக்கிறது, நினைவூட்டு நல்ல விஷயமா இருக்குது, நற்செய்தியாக இருக்குங்கிறான். இப்போ சலாம் மனிதருக்கு மனிதன் சொல்லணுமா, அல்ல இறைவன் மனிதருக்கு சொல்லணுமா அப்படின்னா இறைவன் தான் நமக்கு சொல்லணும். இந்த மனசுக்கு அமைதி தரக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய மனிதர்கிட்ட கிடையாது. அப்போ இந்த வேதம் நபிமார் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நபி என்ன செய்கிறாங்க? நற்செய்தி சொல்கிறாங்க. யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டு, இல்லையா? இப்போ நம்ம சலாமை வெறும் சடங்காக பார்க்காம சிந்திக்கும் போது வேறு வேறு கோணங்களை பார்க்கலாம், சரியா? அப்போ அருளுக்கு முன் தன் நற்செய்தியாக காற்றை அனுப்பி வைக்கின்றான். இந்த காற்று உங்களுக்கு நற்செய்தியாக இருக்கு, இல்லையா? நம்ம ரொம்ப புழுக்கத்தில் இருப்போம், சங்கடத்தில் இருப்போம், கவலையில் இருப்போம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காற்று அடிக்கும், அந்த வீசும்போது அந்த குளுமை வந்து நம்மளை தழுவும் போது எப்படி இருக்கும்? அதில் ஒரு சுகம் கிடைக்குது இல்லை? அந்த இடத்துல நமக்கு இறைவன் சலாம் சொல்கிறான், இந்த காற்று மூலியமாக சலாம் சொல்கிறான், இல்லையா? அப்போ அந்த மனம் அமைதி பெறும்போது தான் சலாம். ரெண்டு பேருக்கு இடையில பேசிக்கும் போது மனம் அமைதி பெற்று தான் சலாம். அமைதி பெறலைன்னா சலாம் கிடையாது. வார்த்தையை சொல்லிட்டோம், சலாம் சொல்லியாச்சு. அப்படி ஒருத்தர் மற்றொருப்பா சலாம் சொல்லிட்டாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் மேலே கோபம் இருக்குது, சங்கடம் இருக்குது, வருத்தம் இருக்குது, காழ்ப்புணர்ச்சி இருக்குது, வெறுப்பு இருக்குது, பகைமை இருக்குது. அவ்வளோத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு சலாம் சொன்னால் அது உண்மையாக இருக்குமா? திருப்பி ஒரு பதில் சொல்லாருன்னு வச்சுக்கோங்க, வாலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீது சாந்தி சமா உண்டாவதாக. ஆனால் இவருக்கும் அவர் மேலே பகைமை இருக்குது, வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது, சங்கடம் இருக்குது. அப்போ அந்த சலாம் உண்மையாக இருக்காதுல்ல. அப்போ பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லலாம். இறைவன் சொல்ல, நீங்கள் பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்வது குற்றம், இல்லையா? அது பாவம் தானே, பொய் சொல்கிறது பாவம் தானே. அப்போ உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே சொல்கிறது பொய் தானே. அந்த சலாம் உண்மையான சலாம் கிடையாது. அப்போ சலாம்னா என்ன? அடுத்தடுத்த வசனங்களை பார்ப்போம், ஆயத்து பார்ப்போம். 34:28 இன்னும் நாம் உம்மை மனிதகுலம் முழுமைக்கும் நற்செய்தி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராமே அன்றி அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். இந்த வேதம் பொதுவானது, இறைவன் பொதுவானவன், தூதர் பொதுவானவர்கள், நற்செய்தி பொதுவானது, இயற்கை பொதுவானது. இப்போ மனிதர்களுக்கு நான் உண்மை, நபிட்டு சொல்கிறான், நான் உண்மை மனிதகுலம் முழுமைக்குங்கிறான். இஸ்லாமிற்கு மட்டும் கிடையாது, ஒரு மதத்துக்கானவர் கிடையாது, ஒரு இனத்துக்கானவர் கிடையாது, ஒரு மொழிக்கானவர் கிடையாது. இப்படி மனிதகுலம் முழுமைக்குமான நற்செய்தி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராமே அன்றி நாம் அனுப்பவில்லை. அப்போ இங்கே ஒரு மதத்துக்கானவர் கிடையாதுல்ல, மனிதகுலம் முழுமைக்குன்னு சொல்கிறான். அப்போ நபி, தூதர்கள், தீர்க்கதரிசி எல்லாமே மனிதர்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்க தான் வந்தாங்க, உண்மை பேச தான் வந்தாங்க, நன்மநாயம் கூற தான் வந்தாங்க. இங்கே மதங்களையும் சடங்குகளையும் போதிக்க வரல, இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சடங்கு வச்சுருக்கோம், ஒவ்வொரு மதத்துக்கும் நம்ம ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கோம். அப்படின்னு சொல்கிறான், இங்கே சடங்கு சம்பிரதாயத்தை போதிக்க வரல, வேதம் அது கொடுக்கப்படலை, வாழ்க்கையாக்க தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நினைவூட்டு நல்ல உபதேசங்கிற. இப்போ சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்து வழிமுறையாகுங்கிற. இது சமாதானம், சலாம், நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை அதில் நீங்கள் வாழுங்கிற. நாம் விரும்புகிறது ஒன்று, நம்ம வாழ்றது இன்னொன்று. சமாதானத்தை விரும்புகிறோம், அன்பை விரும்புகிறோம், பண்பை விரும்புகிறோம், ஆனால் நம்ம அதை பின்பற்றுறதில்லை. நீங்கள் விரும்புகிறது மற்றவங்கள்ட்ட அன்பையும் நியாயத்தையும் சமாதானத்தையும் விரும்புகிறீங்க, ஆனால் நீங்கள் அதை பின்பற்றுறதில்லை. ஆனால் சலாம் வார்த்தையாக இருக்குது, கரெக்ட் தானே? சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் போர்டு போட்டிருப்பாங்க.
இப்படிதானே எழுதி போட்டிருப்பாங்க. யார் எழுதி கொடுப்பா? பேச வராதவங்க, வாய் பேச வராதவங்க என்ன செய்வாங்கன்னா எழுதி காட்டுவாங்க. அப்படிதானே? ஆனால் நமக்கு பேச வரும், ஆனால் ஒரு போர்டு போட்டிருப்போம். வந்தால் சலாம் சொல்ல கூட முடியாது, ஆனால் ஒரு போர்டு போட்டிருக்கோம், அஸ்ஸலாமு அலைக்கும். அதே மாதிரி கடைகள்லையும் போட்டிருப்பாங்க. இந்த கல்யாணங்கள்லாம் போனீங்க பார்த்தீங்கன்னா வரவேற்கிறதுக்குன்னு ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க இல்லையா? முதல்லாம் வந்து ரொம்ப உபசரிப்பாக ஒரு அன்பாக வரவங்களை வந்து உறவுகளெல்லாம் நல்லா வரவேற்பாங்க. அப்புறம் வந்து பன்னீர் தெளிப்பாங்க, பூக்கொத்து கொடுப்பாங்க, இப்படி வரவேற்கிறது. ஆனால் இப்போ அப்படி எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டம் மாறி போச்சு. ஒரு பொம்மை ஒன்று இருக்கும், அதுவே பன்னீர் தெளிக்கும், அதுவே கை கும்பிடும், அது வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு போர்டு எழுதி போட்டுருவாங்க. அப்போ உணர்வு இல்லை, அதில் இது சடங்கு தானே. அங்கே உணர்வுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த உணர்வு தான் சலாம். சரியா? அப்போ சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகுங்கிறான். இந்த மார்க்கம் வந்து சமாதானத்தை பின்பற்றக்கூடிய மார்க்கம், சமாதானத்தை விரும்பக்கூடிய மார்க்கம். இது வார்த்தையை சொல்கிறதுக்காக கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு மற்றொரு இடையில, ஒருவர் மற்றொரு கிடையாது, கணவன் மனைவி இடையில சலாம் சலாம் சொல்கிற என்ன செய்யணும்? கோவப்படக்கூடாது. சமாதானம் நான் விரும்பிட்டேன்னு சொன்னால் கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வெறுப்பு கூடாது, பழிவாங்குற குடம் கூடாது, திட்டிக்கக்கூடாது இல்லையா? ஆனால் காலம் சாயல் வரைக்கும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்ச்சிருந்து ராத்திரி வரைக்கும் சண்டை இருந்துகிட்டே இருக்கு. சண்டை போட்டு தான் வேலைக்கு போகிறாங்க, திருப்பி வேலையிலேருந்து வந்தாலும் மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் இடையில ஃபோனை வேற போட்டு சண்டை போடுவாங்க இல்லையா? அது எப்படி? சலாம் சொல்லிட்டு ஃபோன் எடுத்தோன்னா சலாம் சொல்லிட்டு சண்டை போடுறது, திருப்பி சலாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருது. இது வந்து உணர்வே கிடையாது. நம்ம சலாம் தானே சொல்லியிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம்? நம்மீது, இங்கே சலாம்ங்கிறது உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவது அப்படி கிடையாது. இந்த அர்த்தம் தப்பு. நம்மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக, அதாவது நம்மீதுன்ற போது அங்கே பணிவு இருக்குது. உங்கள் மீதுங்கிறது நம்ம தூய்மையாளர் மாதிரியும், அவங்கள்ட்ட நம்ம வாழ்த்து சொல்கிற மாதிரியும், ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும். அப்படி இல்லை, நாமளும் பலகீனமானவர்கள் தான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மீது, பிறருக்கு சொல்லும் போது நம்மீது இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு இடையில பகைமை வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், சங்கடங்கள் வேண்டாம், வருத்தம் வேண்டாம், நம் ஒற்றுமையை கேட்டு பட்டிப்பட்டு பண்ணுறதுக்காக அந்த உணர்வோட நம்மீது இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக, அதுதான் பணிவு. உங்கள் மீதுன்றது சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் மீது சொல்லிட்டோம், நம்ம பின்பற்றல. நம்மீதுன்ற போது நமக்குள்ள ஒரு பணி வருது இல்லை? வேதத்தை நீங்கள் அறிஞ்சிருந்து உங்களை நீங்கள் மறந்து விடுறீங்களே, நன்மை செய்யுமாறு மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குறான்ல. அப்போ சலாம் சொல்லும் போது நம்ம மீது தானே சொல்லணும். அது விருப்பத்தோடு சொல்லணும், உணர்வோடு சொல்லணும், பிரார்த்தனையாக சொல்லணும் இல்லையா? அப்போ காலையிலேருந்து வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஆரம்பிக்கிற பிரச்சனை, பெற்றோருக்கு பிள்ளைக்கு ஆரம்பிக்கிற பிரச்சனை சண்டையிலேயே இருக்குது. திருப்பி இடையில வேலைக்கு போகிறாங்க, போனாலும் ஃபோனை போட்டு சண்டை போட்டு திருப்பி சலாம் சொல்லிட்டு வச்சிட வேண்டியது. திருப்பி நைட்டு வந்தோன்னே சலாம் சொல்லி தான் உள்ளே வருவாங்க, இவங்க சலாம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, ஆனாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் நைட்டு படுக்கிற வரைக்கும். அப்போ நம்ம வேதத்தை சிந்திக்கல, உணரல, வெறும் சடங்காக நம்ம சொல்லி கொடுத்துட்டா நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். நீங்கள் சலாம் சொன்னால் நன்மைன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே 1000 சண்டை போட்டு 1000 வார்த்தைகளை விட்டுட்டு மனசை காயப்படுத்திட்டு, ஆனால் சலாம் சொன்னால் நன்மை கிடச்சிருமா, புண்ணியம் கிடச்சிருமா? கிடைக்காதில்ல. அப்போ சலாம்ங்கிறது வார்த்தை இல்லை, அது வாழ்க்கை தான், வாழ்க்கையாக மாறணும். எப்படி சலாம்னு என்ன? கோவப்படும் போது அமைதியாக இருக்கிறது சலாம், பெருமை கொள்ளும்போது பணிவாக இருக்கிறது சலாம், சண்டை போடும்போது சமாதானத்தை விரும்புவது சலாம். அதானே சலாம், அதானே விரும்புகிறோம். சரியா? அப்போ சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகுங்கிறான். இது மார்க்கம் வந்து சமாதானத்தை பின்பற்றக்கூடிய மார்க்கம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அதாவது வேதம்னா என்ன? இந்த மனசாட்சியில் நமக்கு சொல்லுது, நான் எதை விரும்பணும் அது வேதம், எதை வெறுக்கணும் அது வேதம். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான விளக்கம் அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும், சண்டை கூடாதுன்னு தெரியும், சங்கடங்கள் கூடாதுன்னு தெரியும், பழிவாங்கிறது கூடாதுன்னு தெரியும், வார்த்தைகள் விடக்கூடாதுன்னு தெரியும். அப்போ தெளிவாக்கப்பட்ட பின்னரும் தம்முடைய உள்ள போராமையின் காரணமாகவும் மாறுபட்டவனு, போராமையும் போட்டியும் காரணமாக மாறுபட்டாங்க. அதுக்கு மாறாக மனசாட்சிக்கு விரோதமாக, வேதத்துக்கு விரோதமாக அப்படி போராமைக்கான மாறுபட்டனர். எவர் அல்லாஹ்வின் வழியை புறக்கணிக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய வழி எது? இறைவன் காமிச்ச வழி எது? மார்க்கம் எது? சமாதானம். சரியா? அதான் இஸ்லாம். அப்போ நிச்சயம் அல்லாஹ்வின் வழியை புறக்கணிக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் கணக்கை துரிதமாக முடிப்பான் இல்லையா? இப்போ சாந்தமும் சமாதானம் அல்லாஹ்விடத்தில் வழிமுறையாகும்னு சொல்கிறான். இப்போ சமாதானம்ங்கிறது என்ன? இது மதமா மார்க்கமா? இஸ்லாம்ங்கிறது மதம் கிடையாது, மார்க்கம். அது மதம் சொன்னால் அது ஒரு இனத்தாக இருக்குது, ஒரு மொழியாக இருக்குது, அப்படியே ஒரு கூட்டத்தில் இருக்குது. ஆனால் மார்க்கம்ன்றது முழுமையானது, மனித முழுமையானது, எல்லாரும் பின்பற்றலாம். சொல்ல முடியுமா சமாதானங்கிறது இந்த மதம் மட்டும்தான், சரி அன்புங்கிற இந்த மதத்தில் மட்டும்தான் இருக்குது, மன்னிக்கிற குணம் இந்த மதத்தில் மட்டும்தான் இருக்குது, சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாதுல்ல. அப்போ சாந்தமும் சமாதானங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நெறியது, அறம் அது. அப்போ வார்த்தை ஆயிடக்கூடாது, செயலாக வரணுங்க. 2:208
அத்தியாயம் 2ல் 208. நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இறைவன் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சமாதான வழியில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்கிற. வெறும் வார்த்தையாக சடங்காக சொல்லாதீங்க, சரி, உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. சமாதானத்தின் வழியில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்கள். தவிர சைத்தானுடைய அடிச்சொல்லை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பயங்கரமான பகைவன் ஆவான். சைத்தான் தான் பகைமை ஏற்படுத்துறது, வெறுப்பு ஏற்படுத்துறது, கோபத்தை ஏற்படுத்துறது. நம்மளுக்கு பிடிக்கும் தானே, மனைவியை பிடிக்கும், கணவனை பிடிக்கும், பிள்ளைகளை பிடிக்கும், பெற்றோரை பிடிக்கும். அவனுடைய எது பிடிக்காது? குணம் பிடிக்காது. அந்த சைத்தானுடைய குணம் பிடிக்காது. அவன் கோவப்படுறது பிடிக்காது, அவசரப்படுறது பிடிக்காது, பொய் சொல்றது பிடிக்காது, முகத்தை சுளிக்கிறது பிடிக்காது. ஆனால் அவங்கள பிடிக்கும். என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் எல்லாம் என்னுடைய உறவு தான், நெருக்கமானவங்க தான், பிடிச்சமானவங்க தான். ஆனால் என்ன பிடிக்கல? இப்போ அந்த பேச்சு பிடிக்கல. அப்புறம் சலாம் எதுக்குது? அப்போ சலாம் வருதுன்னு என்ன? அது விரும்பக்கூடியது, நடைமுறை கொண்டது, வார்த்தைகளாக இல்லை, சடங்காக இருக்கக்கூடாது. இது எல்லாரும் விரும்பக்கூடியதானே. இப்போ நம்பிக்கொண்டவர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சமாதானத்தின் வழியில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்கள். தவிர சைத்தானுடைய அடிச்சோடு நீங்கள் பின்பற்ற. சைத்தானுடைய அடிச்சோடு எது? மனசுக்குள்ளே வெறுப்பையும் கோபத்தையும் வச்சுக்கிட்டே பேசுறது. சரியா? நிச்சயமாக அவன் உங்களுக்கு பயங்கரமான பகைவன். அவன் தான் உங்களுக்கு பகைவன். எப்படி? உங்களுக்கிடையில் பகைமை கிடையாதுங்கிற. கணவன் மனைவிகளில் பகைமை கூடாது, பெற்றோர் பிள்ளைகிட்ட பகைமை கூடாது, நண்பர்களில் பகைமை கூடாது, உறவுகளில் பகைமை கூடாது. அப்போ சைத்தான பகைவனை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த குணத்தை நீக்கொள்ளுங்க. நீங்கள் வெட்டப்பட்ட சைத்தானை விட்டும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அப்படின்னா நம்ம வார்த்தையாக சொல்லிட்டு போயிடும்ல, எப்படி? இறைவனை வெட்டப்பட்ட சைத்தானோட பாதுகாப்பு விடுங்க. இறைவன் சொல்றா, நீ தேடிக்கோங்கிற. எப்படி தேடிக்கோ? அவனுடைய குணத்தை நீக்கோன்றான். சைத்தான் எதுக்காக வெட்டப்பட்டான்னு சிந்திக்கணும்ல, சைத்தான் எதுக்காக சபிக்கப்பட்டான்னு சிந்திக்கணும்ல. அப்போ சைத்தான் எதுக்காக வெட்டப்பட்டான்னு சபிக்கப்பட்டான்னு சொன்னால் அவனுடைய பெருமையும் போறாமையும். அப்போ என்ன செய்யணும்? அந்த குணத்தை நீக்கிக்கிட்டா மட்டும் தான் பாதுகாப்பு. வெறும் வார்த்தையாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவுது பில்லாஹி சைத்தான் ரஜீம், நான் அரபியில் சொல்லிட்டு போயிடுறோம். நமக்கு அர்த்தமும் தெரியாது. நீங்கள் வெட்டப்பட்ட சைத்தானோட பாதுகாப்பு தேடிக்கணும், நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம். வெட்டப்பட்ட சைத்தானோட பாதுகாப்பு தேடி இறைவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம். நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. வந்து என்ன தேடணும்? இறைவனே அந்த தீய குணங்களை என்னை பாதுகாத்து கொடு, எங்களுக்கு இடையில. அதுதான் பாதுகாப்பு, அதான் பிரார்த்தனை இல்லையா? இன்னும் சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை விட விரும்பினால், இப்படி சலாம் சொல்லிட்டு அதுக்கு எதிரான வாழ்க்கையை விட விரும்பினால், வார்த்தையை சொல்லிட்டீங்க, அதை நடைமுறை கொண்டு வரல. ஆனால் உங்களுக்கு இடையில சமாதானம் தான், உங்களுக்கு இடையில ஆறுதலும் அரவணைப்பும் இருக்கணுங்கிற. மனிதர்களிடையில் ஆறுதலும் அரவணைப்பு இருக்கணும், உண்மை இருக்கணும், நன்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும். இப்போ சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை வேணும் விரும்பினால் ஒருபோதும் அவரிடம் வந்து ஒப்புக்கொள்ள விட மாட்டாது. உங்கள் நன்மை எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சமாதானமே இல்லை உங்களுக்கு இடையில, ஆனால் நன்மை செஞ்சுக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பிரார்த்தனையோ, உங்களுடைய தொழுகையோ, உங்களுடைய ஜபமோ, உங்களுடைய வழிபாடோ, அல்ல நீங்கள் செய்யக்கூடிய தர்மமோ எதுவுமே ஒத்துக்கொள்ள விட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா சமாதானம் இல்லை உங்கள்கிட்ட. சமாதானத்தை விரும்பி செய்யலை நீங்கள். உங்கள் மனசில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, மற்றவங்க நல்லெண்ணமும் இல்லை, ஆனால் பிறர் காட்டுறதுக்காக செய்கிறீங்க. இது சடங்கு. 385. இன்னும் சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை வேணும் விரும்பினால் ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர்கள் இறுதி நாளில் நஷ்டம் அடைந்ததாக இருப்பார். சரியா? சமாதானம் இல்லாமல், உள்ளம் எண்ணம் தூய்மை இல்லாமல், உள்ளத்தில் அமைதி இல்லாமல் நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலும், எந்த ஒரு பேச்சும் நன்மையாக இருக்காது, உண்மையாக இருக்காதுங்கிற. அதில் நியாயமும் இருக்காதுங்கிற. அது ஒரு சடங்காக தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த சலாம் ஒரு வார்த்தையை எப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் சலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை கிடச்சிரும், 30 நன்மை கிடச்சிரும். ஒருத்தர் சலாம் சொல்லிக்கங்க. அது சடங்குது. நான் சலாம் சொல்லக்கூடாது, சலாமில் வாழணும் இல்லையா? அது பின்பற்றணும். எப்படின்னா வரலாறுல பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு இறைவன் சலாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நற்செய்தி சொல்லி அனுப்புகிறான். அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை பற்றி நற்செய்தி சொல்லி அனுப்புகிறான். இப்போ இறைவன் சொல்கிறான் சலாம், வானர் வந்து சலாம் சொல்கிறாங்க. எப்படின்னா 15ல் 51, 52, 53. 15ல் 51. இன்னும் இப்ராஹிமின் விருந்தினரை பற்றி அவர்களுக்கு அறிவிப்பீராக. இப்ராஹிம் நபிக்கு வானவர் மனித ரூபத்தில் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க? முதல்ல சலாம் சொல்கிறாங்க, நற்செய்தி கூறுறாங்க. நற்செய்தி சலாம். என்ன நற்செய்தி? அவர்கள் அவரிடம் வந்து உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னபோது அவர், நாம் உங்களை பற்றி பயப்படுகிறோம் என்று கூறினார். நான் இதுவரை உங்களை பார்த்ததே இல்லையே இந்த ஊரில், எங்களை அறிமுகம் இல்லாதவங்களா இருக்கீங்களே நீங்கள். மாணவர்கள் மனித ரூபத்தில் வராங்க. இப்போ அந்த ஊருக்காரங்கன்னா தெரியும், ஏற்கனவே பலவனங்க பார்த்த மூஞ்சியாக இருக்கும், இது பார்க்காத முகமாக இருக்குது, நாங்கள் இது வரைக்கும் பார்த்து இல்லையே, எங்களுக்கு பயமாக இருக்குது. அதாவது உங்களை பார்க்கவும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்க? அதற்கு அவர்கள், பயப்படாதீர், நாம் உமக்கு மிக்க ஞானமுள்ள ஒரு மகனை பற்றி நற்செய்தி கூறுகிறோம் என்று கூறினார். இறைவன் சொல்லி அமைச்சிருக்கான், உங்களுக்கு நற்செய்தி, உங்களுக்கு சலாம் சொல்லி அமைச்சிருக்கான்.
அது வரைக்கும் அவங்க சங்கடத்தில் இருக்காங்க, கவலையில் இருக்காங்க. நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, நமக்கு ஒரு பிள்ளைகள் வேணுமே, எப்படி சந்ததி வேணுமே. அப்போ இறைவன் அங்கே என்ன செய்கிறான், சலாம் சொல்லி அனுப்புகிறான். இப்போ இப்ராஹிம் போய் சலாம் சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். இப்போ யார் சொல்லணும், வானவர் மூலியமா இறைவன் நபிக்கு சொல்கிறான், இப்ராஹிம் நபிக்கு சொல்கிறான். இங்கே சலாம், இதுதான் வந்து அவர் மனசு ஆறுதல் அடையுது, அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. இப்போ அதுதான் சலாம் இல்லையா. எது தேவை இருக்குதோ அந்த தேவையை அடையிறதுக்காக எனக்கு ஒரு செய்தி வருது அப்படின்னா அது சலாம். சரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜக்ரியா நபிக்கும் அந்த மாதிரி தான். 3:38 அத்தியாயம் 3:38 அந்த இடத்திலேயே ஜக்ரியா தம் இறைவனிடம், என் இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக, நிச்சயமா நீ பிரார்த்தனை செவியேற்பனா இருக்கிறாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். சரியா. அப்போ அவர் தேவையை கேட்குறார், ஒரு சந்ததியை கொடுன்னு கேட்குறார். அப்படி கேட்கும்போது அவர் அறையில் தம் இறைவனிடம் ஒன்றிய நிலையில் இருந்த வேளையில் வானவர்கள் அவரை அழைத்து, நிச்சயமா அல்லாஹ் யஹ்யாவை பற்றி நற்செய்தி கூறுகிறான், சலாம் சொல்லப்படும். அவர் எதை விரும்பினாரோ, அதை எதை கேட்டாரோ அவருக்கு அவர் செய்தி சொல்லப்படுது. இப்போ அவருக்கு மன அமைதி அடையுது, ஆறுதல் அடையுது. இதுதானே இது சலாம். இறைவன் சலாம் சொல்லி அனுப்புகிறான். இப்படி யஹ்யா பற்றி நற்செய்தி கூறுகின்றான். அவர் அல்லாவின் நல்ல விஷயங்களை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்க நெறி பேணியவராகவும் நல்லோரின் இருந்து நபியாகவும் இருப்பார். இப்போ இப்ராஹிம் நபிக்கு எப்படி சலாம் சொல்லப்பட்டுச்சோ, அதே மாதிரி நற்செய்தி சொல்லப்பட்டுச்சோ, அதே மாதிரி ஜக்ரியா நபிக்கும், இப்படி ஒவ்வொரு நபிக்குமே. சரியா. அப்போ யார் சொல்லணும் சலாம்? இறைவன் தான் நமக்கு சொல்லணும். இறைவன் நமக்கு சொல்லி அனுப்பணும் இல்லையா. ஆனால் மனிதருக்கு மட்டும் சலாம் சொல்கிறோம்ல, அது உண்மையாக இருக்குமானா இல்லை. ஏன்னா மனிதர்கிட்ட அவ்வளோ அசுத்தம் இருக்குது, ஒருத்தரை பற்றி மற்றவன்ட்ட அவ்வளோ அசுத்தம் இருக்குது, கோபம் இருக்குது. இவர்கிட்ட சலாம் சொல்லிட்டு இவரை பற்றி மற்றவன்ட்ட என்ன செய்வோம், புறம் பேசிகிட்டு இருப்போம். அப்படி தானே, குறை சொல்லிட்டு இருப்போம், குற்றம் சொல்லிட்டு இருப்போம். யார்கிட்ட நம்ம சலாம் சொன்னோமோ அவரை பற்றியே மற்றவங்க குறை சொல்லிட்டு இருப்போம், நம்மளை பற்றி மற்றவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சலாமில் உண்மை இல்லை. நீங்கள் 2 பேர் பேசிட்டா 3ஆவது நான் இருக்கேங்கிறான், 3 பேர் பேசிட்டா 4ஆவது நான் இருக்கேங்கிறான், 4 பேர் பேசிட்டா 5ஆவது நான் இருக்கேங்கிறான், நீங்கள் தனித்து இல்லைங்கிறான். அப்போ நம்ம இறைவனுக்கு பயந்து அந்த சலாம், எப்படி ஒருத்தர் சலாம் சொல்லிட்டோம்னு சொன்னால் அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, அவரை பற்றி மற்றவங்க தப்பாக பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இதுதானே சலாம். அந்த உணர்வோட பிரார்த்தனையோட சொல்லணும். ஆனால் ஒரு சலாமை சொல்லிட்டு அது புறம் பேசிட்டு இருக்கோமா இல்லையா அவரை பற்றி, இல்லைன்னா அவங்கள்டே சண்டை போட்டுருக்கோம், அது கூட. அதே மாதிரி யாக்கூப் நபி, யூசுப் நபியோடைய தந்தை, அந்த வரலாறுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தன்னுடைய யூசுப் நபி வந்து சின்ன வயசில் காணா போயிடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், அந்த ஏக்கத்திலேயே அழுது ஒரு கண்ணெல்லாம் வந்து என்ன இது, கண் பார்வை குறைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு என்ன செய்கிறார், கவலையிலே இருக்கார், பிரார்த்தனையிலே இருக்கார், எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு கிடச்சிடுவாங்கன்றார். அப்போ அவருக்கு இவ்வளோ நாள் அவர் பொறுமையாக இருந்து நம்பிக்கையோடு இருந்ததுக்காக அவருக்கு நற்செய்தி சொல்லப்படும். பாருங்கள், 12:96 அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனம் படிச்சுங்க. சரியா. எந்த ஒரு ஆயத்து சொன்னாலும் அதுக்கு முன்னாடி படிச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். 12:96 நற்செய்தி கூறுபவர் வந்து அவர் முகத்தில் அதை போட்டபோது அவர் மீண்டும் பார்வையுடையவரானார். நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ்விடம் வந்து நிச்சயமாக நான் அறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என்று கூறினார். இங்கே நற்செய்தி, அவருக்கு ஒரு செய்தி வந்துருச்சு, இப்படி மகன் கிடச்சிட்டான், நாங்கள் பார்த்துட்டோம், இல்லை அவர் அங்கே வந்து தன் தந்தைகிட்ட போய் செய்தி சொல்கிறார். அந்த மனம் அவங்க இது அந்தளவுக்கு ஆறுதல் படையுது. இப்போ அவர் பார்வை திருப்பி வந்துருச்சு, எப்படி துக்கத்திலையும் சங்கடத்துலையும் போன பார்வை திருப்பி வந்துருச்சா இல்லையா. அப்போ அந்த நற்செய்திக்காக காத்துட்டு இருந்தாரா இல்லையா, எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தார். அப்போ இறைவன் அவருக்கு நற்செய்தி சொல்கிறான். இப்போ அந்த நற்செய்தி தான் சலாம், மனசுக்கு அமைதியும் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள், செய்திகள், காரியங்கள், இது சலாம். வெறும் வார்த்தையை சொல்கிறது கிடையாது. சரியா. அப்போ இது ஒரு உதாரணம் எடுத்து. அதே மாதிரி இறைவன் சொல்கிறான், அவருக்கு பெண் குழந்தை சொல்லும்போது நற்செய்தின்னு சொல்கிறான். ஒருத்தர் குழந்தை வந்து இந்த பெண் குழந்தை சொல்லும்போது அவர் நற்செய்தி சொல்கிறேங்கிறான். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் நற்செய்தியாக இருக்கும், மனசுக்கு எதெல்லாம் அமைதி தருதோ, ஆறுதல் அடையுதோ, உங்களுக்கு தேவை விருப்பமும் நிறைவேறுதோ அங்கே நற்செய்தி. ஆனால் எதுவுமே இல்லை, நான் வெறும் சலாம் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு புண்ணியம் கிடச்சிரும், எனக்கு நன்மை கிடச்சிரும், சலாம் சொன்னால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னால் 30 நன்மை, இப்படியா நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய சடங்கு பாருங்கள். அது எப்படி நன்மையாக மாறும்? உண்மை இல்லாத விஷயத்து நன்மை எப்படி கிடைக்கும்? இது உண்மையே கிடையாது. இதில் உண்மை இல்லை, நம்ம சொல்கிற வார்த்தையில் இது உண்மை இல்லை, அவன் நம்ம கேட்ட வார்த்தையில் உண்மை கிடையாது. உண்மை இல்லாத எப்படி நன்மை கிடைக்கும்? சலாம்ங்கிறது என்ன? ஒருத்தர் நமக்கு சலாம் சொல்கிறாங்கன்னா அவன் தேவையை நம்ம உணரணும். ஒருத்தவங்க நம்மகிட்ட சலாம் சொல்லும் போது தேவை உணரணும். எப்படி
அவங்க எதுக்காக சலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம திருப்பி பதில் அதே சலாம் கிடையாது. ஒரு கவலையில் இருக்கவங்க சலாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். கடன் பட்டவங்க சலாம் சொல்கிறாங்கன்னா அவங்க கடனை நீக்கி கொடுக்கணும், அல்லது கடன் வேணான்னு விட்டுணும், அழகிய முறையில் நீக்கிடணும். பசியில் இருக்கவங்க சலாம் சொன்னால் அவங்களுக்கு உணவு அளிக்கணும், அது சலாம் அலைக்கலாம். இப்படி பதில் தான். பசியில் இருக்கவங்க சலாம் சொன்னால் திருப்பி பதில் சொல்கிறது கிடையாது, அந்த உணவு அளிக்கிறது சலாம். கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது சலாம். நோயில் இருக்கவங்களுக்கு மருத்துவம் அந்த அவங்களுக்கான அந்த தீர்வு சொல்கிறது சலாம். அப்போ ஒரு மனம் சங்கடத்துலையும் வருத்தத்தையும் இருக்கும்போது அதுக்கு தீர்வு என்னவோ அதான் சலாமே தவிர வார்த்தை கிடையாது. திருப்பி அதே சொல்கிற வார்த்தை. 17:53. மேலும் என் அடியார்களிடம் அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக. அழகினா என்ன அர்த்தம்? அழகானது பேசுங்கிற, சமாதானமான பேச்சு பேசுங்க, நன்மையான பேச்சு பேசுங்க, நியாயமான பேச்சு பேசுங்க, ஆறுதலான பேச்சு பேசுங்க, பணிவோடு பேசுங்க. இப்படி என் அடியாரிடம் அவர்கள் அழகியதே சொல்ல வேண்டும், அழகியதே பேச வேண்டும் என்று கூறுவீராக. நிச்சயமாக சைத்தான் அவர்களுக்கிடையே விஷமம் செய்வான். நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு பயங்கரமான பகைவனாக இருக்கின்றான். அப்போ சைத்தான பகைவனை எடுத்துங்க, உங்களுக்கிட்டே பகைமை வேண்டாம், அவனை விட்டு விலகுங்க, உங்களுக்கிட்டே நெருக்கமாயிருங்க. எப்படி? சலாம் சொல்லி இல்லை, சலாமை விரும்பி, சமானத்தை விரும்பி. அப்போ வார்த்தையே இல்லாமல் 2 பேருக்கிடையில் பேசிக்கும்போது ஆறுதலாக பேசிக்குங்க. கணவன் மனைவிகளில் எவ்வளோ தேவைப்படுது. மனைவி எவ்வளோ சொல்லுவாங்க, ஆறுதலே எனக்கு இல்லை, என் கணவனே என்கிட்ட ஆறுதலாக பேச மாட்டாரு, என் மனைவி என்கிட்ட அன்பா இல்லை, சொல்கிறாங்களா இல்லையா? சலாமே இல்லை. ஆனால் என்ன செய்வாங்க? பார்த்தோன்னா சலாம் சொல்லிக்கிறது, ஃபோனில் சலாம் சொல்லிக்கிறது, வந்தால் சலாம் சொல்லி, போனால் சலாம் சொல்லிக்கிறது. அது சடங்கு தானே. அங்கே அன்பாக பேசிக்கிறதும், ஆறுதலாக பேசிக்கிறதும், மன்னிக்கிறதும், விட்டு கொடுக்குறதும், பொறுத்து கொள்றதும், சகித்து கொள்றதும், இதுதான் சலாம். உங்கள் மனைவி மக்களில் கண்குளிர்ச்சி கேளுங்கிறான் சலாம். மனைவி மக்களில் சோதனை இருக்குங்கிறான், சகித்து கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள், மன்னிங்கள், விட்டு கொடுங்கிறான், பொறுத்து கொள்ளுங்கிறான். அப்போ இதெல்லாம் சலாம்குள்ளே வந்துடும், வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. சரியா? 4:86. உங்களுக்கு நற்சொல் கூறப்படும் போது, சலாம் சொல்லப்படும் போது, உங்களுக்கு நற்சொல் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதைவிட அழகானதை கூறுங்கள். இப்படி சொல்கிறாங்க. சலாம் சொன்னால் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால்தான் உங்களுக்கு ஒரு நல்ல சொல், உங்கள்ட்ட யாராச்சும் சமாதி விரும்பி பேசுனாங்கன்னு சொன்னால் பணிவோடு பணிந்து விடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ருக்கு செய்யுங்கள், பணிவோடு பணிந்து விடுங்க. யார் உங்களோட சமாதி விரும்பினாலும் சமாதி விரும்புங்க. அப்போ உங்களுக்கு நற்சொல் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதைவிட அழகானதை கூறுங்கள், அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். ஒருத்தவங்கள்ட்ட அன்பு எதிர்பார்த்தாங்கன்னா அன்பாக பேசுங்க, ஆறுதலாக பேசுங்க. அவங்க உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அதை விட அழகானது அல்ல அதை போன்று, அதுக்கு எதிராக வேண்டாம், சமாதிக்கு எதிராக வேண்டாம். அப்படித்தானே? அப்போ இங்கே மார்க்கம் சலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வார்த்தையாக இல்லாமல் சடங்காக இல்லாமல் அது வாழ்வியலாக மாறணும். அது நெறி, அது அறம், மனித வாழ்வியல். அது இப்போ சலாம்ங்கிற ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுறாங்க, இதில் நன்மை கிடைக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் அப்படியே சொல்லி கொடுத்து போயிருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி புதுசாக புது கோணங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சலாம்னா அது வாழ்க்கையாக மாறணும், அது உணர்வாக இருக்கணும். அப்போ கணவன் மனைவி சலாம் சொல்கிறது, மனைவி கணவனுக்கு சலாம் சொல்கிறதுனா ஆறுதலாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. பிள்ளை பெற்றோர்களுக்கு சலாம் சொல்கிறது, அங்கேயும் மன்னிக்கிறது குணமும் சகித்தன்மையும் வேணும். அப்படிதானே? இப்போ தப்பு செஞ்சுட்டாங்க, பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அம்மா சொல்லுவாங்க நான் அப்பாவர்கிட்ட சொல்லி தரேங்கிறேன். அப்படி அப்பாவர்கிட்ட சொல்கிறவனை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ அந்த பிள்ளை பயந்துக்கிட்டே இருக்கும், அந்த குழந்தை பயந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்தோடனே அந்த குழந்தை அப்பாட்ட சலாம் சொல்லுது. அப்போ என்ன நினைக்கிறது? சலாம் விரும்புது, அப்பா நம்ம கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது, மன்னிக்கணுமேங்கிறதுக்காக சலாம் சொல்லுது. அப்போ நீங்கள் திருப்பி பதில் சொல்கிறதுன்னு எப்படி அர்த்தம்? திருப்பி இனிமேல் இந்த மாதிரி செய்யாத அப்படிங்கிறது சலாம். அப்படி தானே? அவன் அதனை எதிர்பார்க்குறான். தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே சலாம் அதுதான். பசிக்கிறவங்க உணவு எதிர்பார்க்குறாங்கன்னா அது சலாம். கடன் பட்டவங்க கடனை வேணான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை நான் இன்னும் தள்ளி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது சலாம். அப்போ அந்த தேவை அறியணும். ஒரு சலாமுக்கு முன்னாடி அந்த தேவை அறிகிறது சலாம். சரியா? 24:61 அத்தியாயம் 24:61. கூடர் மீது குற்றமில்லை, முடவர் மீதும் குற்றமில்லை, நோயாளி மீது குற்றமில்லை. கூடர்னா என்ன? அறியாதவர் மீது குற்றமில்லை, நோயாளி மீது பலகீனமான மீது குற்றமில்லை, முடவர் மீது குற்றமில்லை. எப்படி? அப்போ குடர் மீது குற்றமில்லை, இயலாதவர், முடவர்னா இயலாதவர். அப்போ குடர் மீது குற்றமில்லை, முடவர் மீது குற்றமில்லை, நோயாளி மீது குற்றமில்லை, உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் உங்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையர்மார் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாய்மார் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரின் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரின் வீடுகளிலோ
அல்லது உங்கள் தந்தையின் சகோதரர் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயின் சகோதரரின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தாயின் சகோதரின் வீடுகளிலோ உங்கள் தாயாரின் சகோதரின் வீடுகளிலோ அல்லது எதன் சாவி உங்களுக்கு கைவசம் இருக்கிறதோ அல்லது உங்கள் தோழரின் வீடுகளிலோ தனித்தனியாக உணவு அருந்துவது, தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ உணர்வது உங்களுக்கு குற்றம் கிடையாது. சேர்ந்தோ அல்லது தனித்தனியாக உணவு வந்து உங்களுக்கு குற்றம் கிடையாது. ஏதோ நீங்கள் எந்த உறவுகள் வீட்டுக்கு போனாலும் சரி, இதெல்லாம் உறவு, நெருக்கமான உறவு. எங்கே நீங்கள் போனாலும் அவங்க வந்து நீங்கள் சேர்ந்து, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம், அல்லது ஒரு உறவு வீட்டுக்கு போகிறோம், அக்கா வீட்டுக்கு போகிறேன், தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன், தனித்தனியாக போகிறோம், இப்படி அங்கேயும் உணவு இருந்தது குற்றம் கிடையாது. நீங்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாக உணவு இருந்தது குற்றம் கிடையாது. ஆனால் என்னப்போ, ஆனால் நீங்கள் எந்த வீட்டு பிரவேசித்தாலும் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமிக்க பரிசுத்தமான நல்ல தூய பேச்சை நீங்கள் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். சலாம். அங்கே போயிட்டு புறம் பேசிட்டு இருக்காதிங்க, அடுத்தவங்களுக்கு போய் குற்றம் பேசிட்டு இருக்காங்க, குற்றமுறை காந்துருக்காதிங்க, பகைமை வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், போராமை வேண்டாம். இப்படி நீங்கள் போகிற இடங்களில் அங்கே சமாளித்து விரும்புங்க. உங்கள் இடத்துக்கு போயிட்டோம், நம்ம கூப்பிட்டாங்க, உணவு வந்து கூப்பிட்டாங்க, அங்கே போகும்போது அவங்களுக்கு என்ன சக்திக்கு முடியுமோ, அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை தான் நம்ம சாப்பிடணும். நம்ம பிடிச்ச உணவு நம்ம கேட்கக்கூடாது தானே. ஒவ்வொருத்தருக்கும் சக்தி இருக்கும், ஒவ்வொரு வசதி இருக்கும். அப்போ நம்ம விருந்து கூப்பிட்டாங்க, நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சு வைக்கிறாங்களோ, அவங்களுடைய விருப்பமாக அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சு வைக்கும்போது அதை நம்ம சாப்பிடணும். எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி அங்கே நிப்பாட்டு அதை சாப்பிடாம நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னா அது நியாயம் இல்லைல்ல, அது தர்மம் கிடையாது. அதே மாதிரி போகிற இடத்துல அவங்க நமக்கு என்ன ஒரு இருப்பிடத்தை கொடுக்குறாங்களோ அங்கே தான் நம்ம தங்கணும். நான் வெளியே தங்கிக்கிறேன், வெளியே சாப்பிட்டுக்கிறேன், அவங்க வீட்டு வந்துட்டு போகிறேன்னு சொன்னால் அது சலாம் கிடையாது. அப்போ அவங்க விரும்பி கூப்பிட்றாங்க, அது ஒவ்வொருத்தரும் வசதி தகுந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அவங்க கொடுக்குறது அவங்களோட வசதி தகுந்த மாதிரி அந்த இருப்பிடம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிறதும் அந்த உணவு அருந்துறது தான் சலாம். ஆனால் அதுக்கு எதிராக எப்படி செய்வோம், எனக்கு இது பிடிக்கல, இங்கே பிடிக்கலன்னு சொல்லி நம்ம விலைக்கு போனோம்னு சொன்னால் அது சலாம் கிடையாது. நம்ம வார்த்தையில் சலாம் சொல்லி போயாச்சு, ஆனால் அப்படி நம்ம நடந்துக்கல, அந்த உணவு வேணான்ட்டோம், அந்த இருப்பிடம் வேணான்ட்டோம், அது சலாம் கிடையாது இல்லை. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்க சரி, நமக்கு என்ன முடியுமோ நமக்கு தகுந்த மாதிரி பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது. அப்போ இங்கே கடன்பட்டு செய்யக்கூடாது, பெருமைக்காக செய்யக்கூடாது, சலாம். ஏன்னா அந்த மனம் அமைதியாக இருக்கணும், சரியா. அப்போ நீங்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாக உணவு இருந்து குற்றம் கிடையாதுங்கிறான். ஆனால் இறைவன், அதாவது எந்த வீட்டில் பிரவேசித்தாலும் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமிக்க பரிசுத்தமான நல்ல தூய பேச்சை நீங்கள் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு உங்களுக்கு அத்தாட்சி விவரிக்கின்றான். அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம எப்படி கண்ணியமாக நடத்துக்கணும்னு சொல்கிறோம். இப்படி கண்ணியமாக நடத்துக்குங்க, சமாதானத்தை விரும்புங்க, சமாதானத்தை பின்பற்றுங்க. 4 நாள் வந்து இருக்கிறேன்னு சொன்னால் 2 நாளில் கிளம்பிடுங்க, 2 நாள் இருக்குன்னு சொன்னால் 1 நாளில் கிளம்பிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கலாம். நம்ம நிர்பந்தம் அந்த சமாதானம் இல்லாத நிலை சமாதானத்தை பின்பற்றி இருக்கக்கூடாது. சமாதானம் வேறுமில்ல, சரியா. 24, 27, 28 நம்பிக்கொண்டவர்களே, உங்கள் வீடுகளல்லாத வீடுகளில் உங்களை பற்றி சமாதானம் அடைந்து அவர்கள் அனுமதிக்கும் வரை பிரவேசிக்காதீர்கள். இதுவே உங்களுக்கு நன்மையாகவும் நீங்கள் நற்பனை பெறுவதற்காக. இப்போ டக்குனு ஒருத்தர் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு போய் வாசல் நின்று சலாம் சொல்லுவோம், அப்படிதானே. சர்ப்ரைஸ், வீட்டுக்கு சொல்லாமல் இல்லாமல் போயிட்டு பெல்லை தட்டு கதவை விட்டு சலாம் சொல்லிடுவோம். அப்படி போகக்கூடாது தான் இறைவன். ஏன், அவங்க எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க, அல்ல புருஷமாடிகள் சண்டை இருக்கலாம், குடும்பத்தில் சண்டை இருக்கலாம், அல்ல ஏற்கனவே விருந்தாடி வந்திருப்பாங்க, அல்ல உடம்பு சரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கலாம். இந்த நேரத்தில் திடீர்னு போய் நின்று சலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன சொல்லி, இந்த நேரத்தில் வந்துட்டாங்களே, நம்ம வெளியே கிளம்பிட்டு இருக்கிறோம், இல்லை நமக்கு ஏற்கனவே இங்கே சொந்தக்காரர் இருக்காங்க, ஏற்கனவே எங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இல்லை ஏற்கனவே நாங்கள் பலகீனமாக இருக்கோம், உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு அந்த காரணம், இந்த மன அழுத்தம் இருக்குமா இல்லையா. அப்போ சலாம்ங்கிறது நேரடியாக பக்கத்து போய் சொல்கிறதில்ல, ஏற்கனவே அவங்களோட செய்தி சொல்லி அனுப்பணும். இப்போ தான் ரொம்ப ஃபோனில் வந்துருச்சு, மெசேஜ் சொல்லலாம் இல்லையா. அப்போ நாங்கள் வரதா விருப்பமாக வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களும் விரும்பணும், சரி வாங்க நாங்கள் விரும்புகிறேன்னு சொல்லணும், வந்து தங்குங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு திருதுன்னு போய் சர்ப்ரைஸ்ன்ற பேரில் போயிட்டு நான் திருதுன்னு வந்தேன் சலாம் சொன்னேன், இந்த பக்கம் போனேன் உங்களை பார்க்க வந்தேன், நிர்பந்தப்படுத்தக்கூடாது, இது சலாம் கிடையாது. அதே மாதிரி அவங்களும் என்ன செய்யணும், இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்க நான் கொஞ்சம் வேலையாக இருக்கோம் வெளியே போகிறோம்னு சொன்னால் அது சரின்னு ஏற்றுக்கணும், பக்குவம் இல்லையா. அப்போ நம்பிக்கொண்டவர்களே, உங்கள் வீடுகளல்லாத வீடுகளில் உங்களை பற்றி சமாதானம் அடைந்து அவர்களை அனுமதிக்கும் வரை பிரவேசிக்காங்க. அவங்க விரும்பணும், நீங்கள் வரதை விரும்பணும், அவங்க சமாதானம் அடையணும், அவங்களுடைய தேவைகள் இருக்கணும் இல்லையா. இல்லை இன்றைக்கி இந்த விருந்தாடி வந்திருக்காங்க 2 நாள் பொறுத்து வாங்கன்னு சொல்லலாம், இல்லை நாங்கள் வெளியே போகிறோம், ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லும் போது ஏற்றுக்கணும். நான் வரேன்னு சொல்லி நீங்கள் வரேன்னு சொல்லி சொல்லக்கூடாது.
அப்போ ஒரு வீட்டுக்கு சமாதானம் எப்படி விரும்பி தான் போகணுங்கிற. நீங்கள் விரும்புங்க, அவங்களும் விரும்பும். ஒருத்தர் விரும்பி ஒருத்தர் விரும்பாமல் இருந்தால் சமாதானம் இருக்காது. அப்படி தானே, நமக்கே தெரியும் தானே. அதனால் நீங்கள் எவரையும் காணாவிட்டால் 24 28 அதில் நீங்கள் எவரையும் காணாவிட்டால் உங்களை அனுமதிக்கும் வரை, உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் வரையில் அதில் பிரவேசிக்காதீர்கள். எவரையும் காண, அங்கே சமாதானத்தை யாரும் விரும்பலை அப்படின்னா எவனையும் காணவிட்டே அர்த்தம். நீ வரேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அங்கே பதில் வரல, சமாதானத்தை விரும்பலை, என்ன சொல்கிறாங்க, அதை அனுமதிக்கு வரை பிரவேசிக்காதீர்கள். அன்றி திரும்பி போய்விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவ்வாறே திரும்பி விடுங்கள். சரியா, போங்க, இல்லை வர வேணான்னு சொல்லிட்டா விட்டுருங்க, இல்லை போனதுக்கப்புறம் வர வேணான்னு சொல்ல போயிருங்க. அதுதான் உங்கள் நன்மையாக இருக்குங்கிற. அதில் எவரையும் காண விட்டாங்க, சமாதானத்தை யார்ட்டையும் காணல, இங்கே யார்ட்டையும் சமாதானம் விரும்பல அவங்க அப்படின்னா நீங்கள் போவாதீங்க. சரியா, அனுமதி கொடுக்கும் வரையில் அதில் பிரவேசிக்காதீர்கள். அன்றையும் திரும்பி போய்விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவ்வாறே திரும்பி விடுங்கள். அதுவே உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானதாகவும் மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிகின்றான். சலாம், இது சலாம் விரும்புகிறது. போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்துட்டேன், நான் இருந்தால் அவன் சொல்லி உட்காந்துக்கிட்டு சங்கடப்பட்டு வருத்தப்பட்டு அவங்களும் சங்கடப்பட்டு நீங்களும் சங்கடப்பட்டு அப்படி இருக்காதீங்க. சமாதானத்தை விரும்புங்க, அது உங்கள் நன்மையாக இருக்கும். இப்படி தானே, நிறைய இருக்குது, சமாதானம் நிறையா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்குது, சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது, கடைசி 2 பேருக்குள்ள விவகாரத்து வரைக்கும் வந்துருச்சு. சலாம் சொல்லி விலகிக்கிங்கன்னு சொல்கிறான். அப்படி அதான் விலகிக்கிங்க, சலாம் சொல்ல விலகிக்கிங்க, துன்புறுத்திட்டே இருக்காதிங்க, அதுவும் சலாம் தான். 2 பேருக்கு சண்டை இருந்துகிட்டே இருக்குது, சலாம் சொல்லி விலகிக்கிங்கிறான். எப்படி சலாம் சொல்லி விலகிக்கினா அதை உங்கள் சமாதானத்தை விரும்பி விலகிக்கிங்க. மனசை வச்சுக்கிட்டே, அது மனசில் கால் பண்ணி வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காதிங்க, சண்டை போட்டு பார்க்குறதுனா திட்டிக்கிட்டே இருக்காதிங்க. பேசாமல் இருக்கும் சலாம் தான், பேசுகிறதும் சலாம் தான். இப்படி 2 பேருக்குள்ள சமாதானமாக பேசிக்கிறதும் சலாம் தான், சமாதானத்தை விரும்பி பேசாமல் இருக்கும் சலாம் தான். அண்ணன் தம்பிக்குள்ளேயோ அல்ல உறவுக்குள்ளேயோ நட்புக்குள்ளேயோ ஒரு சண்டை இருக்குது, திருப்பி பேசிக்கும்போது திருப்பி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, மனசு சங்கடமாக இருக்குது, சரி விலகியே இருப்போம்ப்பா அப்படின்னா அது சலாம் தான். அப்படி இப்போ சலாம் இருக்கிறதுக்கு சேர்ந்தாலும் சலாம், விலகினாலும் சலாம், மனசில் அமைதிக்கணும். 2 பேருக்குள்ள அமைதிக்கும், சமாதானம். 17:23 அவனை தவிர்த்து அழைக்கலாகாது. இப்படி இறைவன் சொல்கிறான், அவனை தவிர்த்து என்னை தவிர அழைக்கலாக பிரார்த்திக்கதாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் வைத்திருக்கின்றான். அவ்விருவரும் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமடைந்து விட்டால் அவளை சே என்று சலித்துக்கொள்ளல் ஆகாது. அவ்விருவரையும் விரட்டுதல் கூடாது. அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சை பேசுவதாக சலாம். பெற்றோர் எப்படி சலாம் சொன்னோம், கண்ணியமாக பேசுறது சலாம். இப்படிதானே, அவங்க சலிச்சு கொள்ளக்கூடாது, கோவப்படக்கூடாது, கத்தி பேசக்கூடாது, அவங்கள வெட்டுற மாதிரி பேசக்கூடாது. அப்போ இதுவும் என்ன செய்யறேன், இது நம்ம சலாம் நினைப்ப ஒரு வார்த்தையால் இல்லை, என்ன சொல்கிறேன், அவனை தவிர்த்து அலைகளாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வது சலாம். உம்முடைய இறைவன் வைத்திருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் நிச்சயமாக முதுமடைந்து விட்டால். எப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பெற்றோருக்கு பயப்படுவோம், இப்போ நமக்கு வயசாகிடுச்சு, பெற்றோருக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன், இப்போ நான் சொல்கிறது பெற்றோருக்கு அப்படின்னு சொன்னேன், விரட்டுறோம். அப்படி தானே, அப்படி பேசும்போது கோபமாக பேசுகிறோம், கத்தி பேசுகிறோம், அவங்க பயந்துப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்கிறேன், வேட்டலாகாது, அவ்விருவரையும் வேட்டலாகாது, இன்னும் அவ்விருடமும் கனிவான கண்ணியமான கனிவாக பேசுங்கிறான். எப்படி பழம் கடைஞ்சா எப்படி இருக்கும், கழிக்கும், காயாக இருக்கும், புளிக்கும், அது கடைஞ்சா இனிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இனிப்பாக பேசுங்க. கண்ணியமாக அவங்களை கண்ணியம் கொடுங்க. எப்பயுமே அவங்க வயசு எவ்வளோ வயசானாலும் சரி அவங்க கண்ணியப்படுத்திங்க, அவங்களை கண்ணியத்தை குறைச்சிடாதீங்க. அவங்கள்ட்ட அன்பு மரியாதை இருக்கட்டும், நீங்கள் பொருள் கொடுக்குறீங்க கொடுக்கலையோ இந்த அன்பு மரியாதை எப்பயுமே வேணும். இப்போ கனிவான கண்ணியமான இது சலாமை பின்பற்று. சரியா, அதே மாதிரி 17:28 28-29 நீர் உம்முடைய இறைவனின் அருளை ஆதரவைத்து எதிர்பார்க்கும் சமயத்தில் அவர்களின் புறக்கணிப்படி நேரிட்டால் அவரிடம் கனிவான அன்பான சொல்லை சொல்வீராக. இப்போ நம்மளே ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், தேவையில் இருக்கோம், இந்த இடத்துல நம்மளுடைய உதவி தேடி ஒருத்தவங்க வர, நம்ம உதவி தேவை இருக்குது, இவருடைய பிரார்த்தனையில் இருக்கோம். அப்போ நம்மகிட்ட யாராவது உதவி தேடி வந்தாங்கன்னா நீங்கள் என்ன சலாம் சொல்லணும், நானே கஷ்டத்தில் இருக்கமான்னு கடிச்சு கொள்ளக்கூடாது. அவங்கள்ட்ட என்ன செய்வோம், கண்ணியமாக பேசணுங்கிற, நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறப்ப நீங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. இப்படி நீர் உம்முடைய இறைவனிடத்தில் அருளை ஆதரவைத்து எதிர்பார்க்கும் சமயத்தில் மற்றவர்களை நீ புறக்கணிக்கும்படி நேரிட்டால். என்ன புறக்கணிக்கிறது, நம்மளுக்கு உதவி கேட்டா எனக்கு கொடுக்க முடியாது, இல்லை நானே இப்போ கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கே தேவையாக இருக்குது, இப்போ அவங்களை எப்படி புறக்கணிக்கிறது. அதெல்லாம் நீங்கள் கடும் சொல்லால் பேசாதீங்க, நானே கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லாதீங்க. அவரிடம் கனிவான அன்பான சொல்லி சொல்வீராக. அவங்களுக்கு ஆறுதலாக பேசுங்க, இறைவன்கிட்ட கேட்போம், பிரார்த்திப்போம், நிச்சயமாக இறைவன் நம்ம உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கை விட்டுற மாதிரி பேசுங்க. இது சலாம். சரியா, இது ஆறுதல் சொல்கிறது. இன்னும் உங்களுடைய கையை கழுத்தில் கட்டி கொள்ளாதீர்,
அன்றி விரிப்பாக விரித்து விடாது. அப்படி நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி கழுத்தில் கட்டிக்க வேண்டாம், என்கிட்ட இல்லவே சொல்லி விரிச்சிட வேண்டாம். அதனால் நீ நிந்திக்கப்பட்டவராகவும் துக்கப்பட்டவராக அமைந்து விடுவீர். அவெல்லாம் முடிஞ்சால் கொடுங்க, இல்லை கனிவாக பேசுங்க. இருக்குது நான் தரமாட்டேன்னு சொல்லி கை கட்டிக்க வேண்டாம், என்கிட்ட இல்லவே சொல்லி கை விரித்து காட்டவும் வேண்டாம். ஆனால் நீங்கள் நிந்திக்கப்பட்டவராகவும் துக்கப்பட்டவராக அமைந்து விடுவீர். அதனால் கண்ணியமான முறையில் அவங்க சலாம் சொல்லுங்கள். எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. இருந்தால் கொடுங்க, அது ஆறுதலாக இருக்கும். இல்லைன்னா ஆறுதலாக பேசுங்க, அது அவங்களுக்கு அமைதி தரும், மனசு அமைதி. இது சலாம். சரியா? 2/280. ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் சிந்திச்சு உணர்றதுக்காக, செயல்படுறதுக்காக. ஆனால் ஓதிட்ட படம் புண்ணியம் நினைக்கிறேன். ஓதுனா 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஓதுனா நன்மை, கேட்டா நன்மை நினச்சிட்டே இருக்காங்களே. இப்படி நம்மளை வழிகெடுத்து விட்டாங்க. 2/280. அன்றையும் கடன்பட்டவர்கள் கஷ்டத்தில் இருப்பவின் வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள். இன்னும் சத்தியத்துக்காக விட்டுவிடுவீர்களானால் நீங்கள் அறிவீர்களானால் ஒரு நன்மையாக இருக்கும். நம்ம ஒரு கடன் கஷ்டத்துக்காக கேட்குறாங்க, கொடுத்தாச்சு. இப்போ அந்த கடன்காரன் பார்க்கும் போதெல்லாம் கேட்கணும்னு தோணுது. அதில் கடன்காரன் நம்மளை பார்த்தோன்னா அங்கே ஓடி போயிடறான். ஆனால் 2 பேர்களை சந்திக்கும் போது சலாம் சொல்லிப்பாங்க. ஆனால் இவர் எப்படா கொடுப்பார்னு இவரோட மனசில் இருக்கும். அவர் நம்ம கொடுக்க முடியாது, சங்கடத்தில் இருப்பார். அப்படிதானே? இப்போ சலாம் உண்மையாக இருக்காது, அதில் பொய்யா தானே இருக்கும். இப்போ அவருக்கு எது சலாம்? அது கடன்பட்டவர் என்ன சொன்னோம், கடன் கொடுத்தவர் பரவாயில்லப்பா நீ பொறுமையாக கொடு அப்படின்னு சொன்னால் அவருக்கு சலாம். இல்லை நீ இறைவனுக்காக விட்டுறேன் நான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சலாம். வார்த்தையில் கிடையாது. அப்போ கடன்பட்டவர் கஷ்டத்தில் உள்ளாப்பின் நீங்கள் அது கொடுக்க வரைக்கும் பொறுமையாக இருக்கீங்கிறான். கஷ்டத்தில் இருப்பின் பசையா நிலை வரும் வரை காத்திருங்கள், அது சலாம். அவங்களுக்கு அவங்க நெருக்கடி பண்ணாதீங்க, வார்த்தைகளில் பேசாதீங்க. எவ்வளோ நாள் தான் காத்துட்டு இருக்குது, எவ்வளோ நாள் நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லி கடன் சொல்லாத பேசாதீங்க. உங்களுக்கு கண்ணாடி ஓடி போயிற அளவுக்கு அல்ல அழகிய முறையில் விட்டுருங்க, அழகிய கடனை விட்டுருங்க, இறைவனுக்காக விட்டுருங்க. அது அவங்களுக்கு சலாம். அது எவ்வளோ மனசுக்கு அமைதி தரும், ஆறுதல் தரும். ஒரு கடன் பட்டவன் தான் தெரியும் கடன்காரன் எவ்வளோ பயம் பதட்டம் இருக்குது. அவன் எப்படி ஒரு வாட்டி சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன், 3 வாட்டி சொல்லிட்டேன், இதுக்கு மேலே அவர் பொறுக்க மாட்டார், திட்டிடுவாரோ பேசிடுவாரோ, எவ்வளோ பயம் இருக்கும். அந்த இடத்துல அந்த கடன் கொடுத்தவர் சலாம் சொல்கிறார். எப்படி சலாம் சொன்னால் அவர் தான் சலாம் சொன்னேன் இவருக்கு, இவர் சொல்கிறது இல்லை. கடன் மட்டும் சொல்லலை, கடன் கொடுத்தவர் சலாம் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம், பரவாயில்லப்பா நீ பொறுமையாக கொடு, இல்லைன்னா விட்டு இறைவனுக்காக விட்டுன்னு சொன்னால் அதுக்கு அதான் சலாம் வரும், சமாதானம். அவர் மனசு அவ்வளோ நிம்மதி அடையும். அப்படித்தானே? சலாம்ங்கிறது வார்த்தையாக இருக்கக்கூடாதுங்கிறத விஷயம். 64/14 நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமா உங்கள் மனைவியிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு சோதனை இருக்கின்றன. இப்போ ஆண்கள் படிக்கும்போது நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமா உங்கள் மனைவியிலும் உங்கள் மக்களிலும் உங்கள் சோதனை இருக்குது. பெண்கள் படிக்கும்போது உங்கள் கனவிலும் உங்கள் பிள்ளையிலும் சோதனை இருக்குது. அப்படிதான். ஏன்னா இந்த வேதம் பொதுவானது தானே, இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் தானே. அப்போ பெண்கள் படிக்கும்போது நம்பிக்கொண்டவர்களே, நிச்சயமா உங்கள் கனவிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு சோதனை இருக்குது அப்படி படிக்கணும். அப்போ நமக்கு புரியும். அதே மாதிரி ஆண்கள் படிக்கும்போது உங்கள் மனைவியிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு சோதனை இருக்கின்றன. எனவே அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள். இன்னும் மன்னித்தும் அவற்றை பொருட்படுத்தாமலும் சகித்து கொண்டு இருப்பீர்களானால் நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்பவன் இருக்க முடியாது இருக்கணும். இது சலாம். அவங்களுடைய காரியங்களில் பொறுத்துக்குங்க, சகித்துக்குங்க, மன்னிச்சிருங்க. சரியா? இப்போ அது அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற சலாம். இப்போ சலாம்ங்கிறது வாழ்க்கையாகுதா இல்லையா, செயலாக மாறுதா இல்லையா, அது உணர்வாகுதா இல்லையா, அது வார்த்தையாக இருக்கக்கூடாது இல்லை. 3/159 அல்லாவுடைய அருளின் காரணமாக நீ அவருடைய மென்மையாக நடந்து கொள்கிறீர். சலாம். அப்படி அல்லாவுடைய அருளின் காரணமாக அவருடைய மென்மையாக நடத்துங்க, வன்மையாக நடக்காதீங்கிற. கோபமாகவும் கடுகடுப்புடையாகவும் பிடிவாதமாக இருக்காங்க. மென்மையாக நடத்துக்குங்க, கண்ணியமாக நடத்துக்குங்க, கனிவாக நடத்துக்குங்க உங்களோட இருக்கிறோட. அப்போ அல்லாவுடைய அருளின் காரணமாக அவரிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடைய இருப்பீர்களானால் அவர்கள் உங்களை விட்டு ஓடி போயிருப்பார்கள். சமாதானம் இல்லை, விலகி போயிடுவாங்கங்கிற மனசுல விலகிடுவாங்க. பக்கத்தில் இருந்தாலும் பேச மாட்டாங்க, முகத்தை பார்க்க மாட்டாங்க, அல்லது உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்போ கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தப்படுவாங்க. கடுகடுப்புடையவங்க கோவக்காரர், கடின சித்தம்னா பிடிவாதக்காரர், நான் சொன்னதான் கேட்கணும். சரியா? அப்போ உங்களை விட்டு ஓடி போயிருப்பார்கள். எனவே அவர்களை பொறுத்துக் கொள்வீராக, இங்கே சலாம். அவ்வாறே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக, இது சலாம். தவிர சகல காரியம்னா அவரோட கலந்து ஆலோசனை செய்யும். இப்போ அவங்களுடைய விருப்பத்தையும் கேளுங்க, அவங்கள்டையும் பேசுங்க, கலந்து ஆலோசனை பண்ணுங்க. சரியா? கலந்து ஆலோசனை செய்யும். பின்னர் நீ முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ் மீது பொறுப்பேற்றுவீராக, நிச்சயமா அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்று நேசிக்கின்றார். வாழ்க்கையில் கொண்டாங்கண்ணா சலாம் கொண்டு வாங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, சமாதானத்தை பின்புங்க, சமாதானத்தை பேணுங்க. ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டாம். சரியா? வார்த்தையில் நன்மை கிடையவே கிடையாது, உணர்வுலையும் செயலையும் தான் இருக்குது.
25ல் 63, 25ல் 63. இன்னும் அருளானுடைய அடியார்கள் அருளாளுடைய அடியார்கள் அவர்கள் தாம் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். மூடர்கள் அவருடன் வாதிட முற்பட்டால் சமாதானத்தை விரும்புவார்கள். மூடர்கள் அவருடன் வாதிப்பட்டால் சமாதானம் எப்படி விரும்புவாங்க? அவங்களோட சலாம் சொல்லி விளையும்பாங்க. நான் சமாதானத்தை விரும்பி நான் உன்ட்ட வாதம் பண்ண வரல, தர்க்கம் பண்ண வரல, எனக்கு சமாதானம் தான் முக்கியம், நான் விளைவிக்கிறேன். அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி. திருப்பி சண்டை போட்டு வாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி சங்கடப்பட்டுட்டே இருக்காங்க. இது இப்படி தான் தெரியுது, சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, விளைவிக்க மாட்டாங்க, புரிய வைக்க முடியல. சரி, சமாதானத்தோடு விளைவிக்குங்கன்னு சொல்கிறேன். சரியா? அப்போ அருளானுடைய அடியார்கள் அவள் தான் பூமியில் பணிவுடன் வாழ்வார்கள், நடப்பார்கள். மூடர்கள் வாதிட முற்பட்டால் சமாதானத்தையே விரும்புவார்கள், சமாதானம் சொல்லி விளையிடுவாங்க. இப்போ சலாம் அவங்களும் சொல்லணும்ல, எப்படி சலாம் சொல்லணும்? நான் சமாதானத்தை விரும்புகிற பாடு சொல்லி விளையிடுவாங்க. சமாதானம் சேர்றது இல்லை, விலகுறது. எப்படி? சமாதானத்தை விரும்பி சேர்றதும் இருக்குது, விலகுறதும் இருக்குது. சேர்ந்துருக்குது நன்மை, விலகுறதும் அதிலே நன்மை இருக்குது. ஏன்னு சொன்னால் திருப்பி உங்கள் மனம் காயப்படாமல் இருக்கிறதுக்காக, பாவத்தை அதிகரிச்சு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு. அப்படி தான் கணவன் மனைவி விவகாரத்தையும் சொல்கிறான். அதாவது 2:231 அதை 2 லைன் மட்டும் படிக்கிறேன். 2:231. இன்னும் விவகாரத்து கூறினால் தவணை முடிவதற்குள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது அவரை தவணை முடிந்தவுடன் அழகிய முறையில் அவர்களை விட்டும் விலகுங்கள். சரியா? அவர்களை உங்களுடன் வைத்துக்கொண்டு அவர்களை துன்புறுத்தாதீர்கள், அவரிடம் வரம்பி நடக்காதீர்கள். இங்கே சலாம். உங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் சேர்ந்துக்குங்க. இல்லையா? சலாமை விரும்பி சேர்ந்துக்குங்க, இல்லை சலாம் விரும்பி விளைவிக்குங்க, துன்புறுத்திக்காதீங்க, கூடவே வச்சுக்கிட்டு. அப்போ புரியுதா? அப்போ இங்கே சலாம்ங்கிறது விரும்பி ஒன்றாக இருக்கிறதும் இருக்குது, விலகி இருக்கிறதும் இருக்குது. ஏன்னா இங்கே சமாதானம் தான் முக்கியம். அதனால் சலாம் அப்படிங்கிறது வார்த்தை கிடையாது, வாழ்க்கை இது. அப்போ யாருக்கு சலாம்னா என்ன? கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க சலாம் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மட்டும் சலாம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், மசூதி தொழுவு போவாங்க, வெளியே உட்காந்துருப்பாங்கன்னா சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு பதில் சொல்லிட்டே போனால் எப்படி? அப்போ என்ன கேட்குறாங்க? அவங்க தேவையை கேட்குறாங்க அர்த்தம். அந்த இடத்துல என்ன செய்யணும்? அவங்க தேவையை கொடுத்து அவங்க சமாதானம் அடைவாங்க. ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க, அவங்க பஸ்ஸு காசு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க திடீர்னு பார்த்து சலாம் சொல்கிறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. இவங்க யாரும் தெரியல, திடீர்னு சலாம் சொல்கிறாங்களே, அப்போ அவங்க தேவை என்னன்னு கேட்கணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த மாதிரி எனக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லை, காசு பத்தலை, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சலாம், மனசு அமைதி அடையும். இப்படி ஒவ்வொரு தேவையும் அவங்க சலாம் சொல்லும்போது அந்த தேவை. ஒருத்தவங்க அன்புக்காக சலாம் சொல்லுவாங்க இல்லையா? மனைவி கணவனுக்கு சலாம் சொல்கிறாங்கன்னா அன்பு எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். பிள்ளைங்க பெற்றோர்கள் சலாம் சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? அன்பு எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து என்ன செய்கிறாங்க? அது என்ன எதிர்பார்ப்பு இருக்குதோ அதை தேவை அறிஞ்சு அதை செயல்படுறது தான் சலாம். அதுதான் பதில். பதில்கிட்ட பதில் சொன்னான்னு அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. எப்படி? ஆமாப்பா சலாம் சொன்னாங்கப்பா, இஸ்லாத்தை சலாம் சொன்ன கடமையாக்கப்பட்டிருக்கு. சண்டைக்காரன் சொன்னாலும் சலாம் சொல்லணும், எதிரி தான் சலாம் சொல்லணும் அப்படின்னு எங்கே இருக்குது? எதிரிக்கு சலாம் சொன்னால் நீங்கள் இப்போ நட்பனாக மாறிடணும்ல, சண்டை போடக்கூடாதுல்ல. இப்போ சமாதானம் விரும்ப சொல்லு இந்த மார்க்கம். சமாதானத்தை விரும்ப மார்க்கம் இது. சமாதானத்துக்கு எதிரான வாழ்க்கையை விரும்பினா அவளை வந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டாது, அவருடைய நற்செயல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ சமாதானத்தை விரும்புங்கிற. அப்போ இது வார்த்தையாக இருக்கணுமா, வாழ்க்கையாக மாறணுமாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம புரிய வச்சதில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க? சலாம் சொன்னால் இவ்வளோ நன்மை இருக்குது, இஸ்லாமியர்கள் சலாம் சொல்லிக்கணும், இது அவர் மீது கடமை தான். சலாம் சொல்கிறது இல்லை, வாழணும், சாந்தியும் சமாதானமும். அப்போ இறைவன் பார்த்தீங்கன்னா குர்ஆனில் பல இடங்களில் நபிமார்களுக்கு சலாம் சொல்கிறான். இத்ரீஸ் மீது சலாம் சொல்லணும், இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும், இலியாஸ் மீது சலாம் உண்டாகட்டும், நூஹ் மீது சலாம் உண்டாகட்டும், இப்படி நிறைய எல்லா நபிமாருமே சலாம் சொல்கிறான். ஏன்னா இறைவன் அவர் பொருந்தி கொண்டார். பொருந்தி கொள்ளும்போது அவர் மீது சலாம் சொல்கிறான். அதாவது நீங்கள் ஒருவர் மற்றவர்களை சலாம் சொல்லும்போது உங்கள் மீதுன்னு சொல்லக்கூடாது, நம் மீது விரும்பி சமாதானத்தை விரும்பி சலாம் சொல்லணும் இல்லையா? அது சமாதானத்தை விரும்பி விளைக்கணும். சங்கடங்களும் வருத்தங்களையும் வச்சுக்கிட்டே சலாம் சொல்லாதீங்கிறான். உள்ள ஒன்று புற ஒன்று பேசாதீங்க, அது பொய் சொல்கிறது. ஒருத்தரை பற்றி சலாம் சொல்லிட்டு அவரை பற்றி புறம் பேசாதீங்க. இப்போ யார் இந்த சலாமை விரும்பி வாழ்கிறாங்களோ, இது அழகிய செயலோட யார், உங்கள் படைப்பின் நோக்கம் என்ன, உங்களில் செயலில் அழகானவர் யார், சமாதானத்தை விரும்பி வாழக்கூடியவர் யார் என்று சோதிப்பதற்காக ஒரு மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். இப்போ காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துக்குள்ளே உங்களுடைய காலங்களில் நீங்கள் சமாதானத்தை விரும்பி வாழ்கிறீங்களா, இறைவனுடைய பாதையில் அவனுக்கு பொருத்தமாக வாழ்கிறீங்களா? அவன் எதை விரும்புகிறான்? சமாதானத்தை விரும்புகிறான். நீங்கள் அதை விரும்புங்க இல்லையா? சமாதானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், அந்த 10 குணம் இருக்கு இல்லையா? 33, 35. இதில் எங்கே இருக்கோ நம்ம பார்க்கணும். இது எல்லாமே சலாம். இதில் ஒரு குணம் கூட இல்லை,
அடையாளத்தை வச்சுருக்கிறேன், தாடி வச்சுருக்கேன், தொப்பி போட்டிருக்கேன், புர்கா வச்சுருக்கேன், ஆனால் பார்த்தா சலாம் சொல்லிக்கிறேன். இஸ்லாமில் அதில் சலாம் சொன்னால் பதில் சொல்கிறதுக்கு தயங்குவோம். அப்படி முஸ்லீம்களை சலாம் சொல்லணும். இவங்களை எப்படி சலாம் சொல்கிறது, இவங்களை எப்படி பதில் சொல்கிறது? ஒரு நண்பராக இருப்பார், அவர் மாற்றமாக இருப்பார், இஸ்லாம் அலைக்கும் பாய்ங்குவார், இவர் பதில் சொல்கிறது தயங்குவார். அவர் சமாதத்தோட நீங்கள் சமாதத்தை விரும்புங்கிறார். அதுக்கு என்ன மதம் இருக்குது இல்லையா? பணிவரோடு பணிந்து விடுங்கன்னு சொல்கிறான்ல, நன்மை விரும்பும் நன்மை விரும்புங்கிறான். அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும்? உணர்வு தான் முக்கியமாக இருக்குது, உள்ளச்சம் முக்கியமாக இருக்குது, பணிவு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் சலாத்துக்குள்ளே வந்துடும். அப்போ இது அரபி வார்த்தை, சலாம்ங்கிறது அரபி வார்த்தை. தமிழில் என்ன? சமாதத்தை விரும்புங்க, சமாதத்தை பேணிக் கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு நன்மையை கொண்டு உண்மையை கொண்டு பேசிக்கொள்ளுங்கள். இது பிரார்த்தனை அமையிட்டோம். ஒருத்தருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சமாதத்தை விரும்பி பிரார்த்தனை பண்ணுங்க, அப்படி தானே? ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு, அவ்வளோ குப்பையும் வச்சுக்கிட்டு சலாம் சொல்வதில் எந்த நன்மையும் கிடையாது, நன்மை கிடைக்காது, புண்ணியம் கிடைக்காது. ஆனால் அப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. இது அவ்வளவும் சடங்கு. இப்போ இந்த மாதிரி தூய்மையாக வாழ்ந்துருக்க நிலையில தான் என்ன சொல்கிறேன், அவரோட உயிரை கைப்பற்றும் போது இவ அடுத்து பாருங்கள் 16:32. தூயவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் எவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்களோ அவரிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்ட செயலுக்காக சோனவை நுழைங்க என்று சொல்வார்கள். இப்போ இறுதியாக சலாம் சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் அந்த சலாம், நீங்கள் இறைவனுக்கு பொருத்தமாக வாழ்ந்தீங்க, உங்களுக்கிடையே சமாதானத்தை பின்பற்றினீங்க, உங்களுக்கிடையே சலாமை பின்பற்றிட்டீங்க. எப்படி? அப்போ அந்த இறுதியாக இறைவன் திருப்தி கொள்ளும் போது உங்கள் மீது சலாம் சொல்கிறீங்க. எப்படி சொல்லியிருப்பா? தூயவர்களாக இருக்கும் நிலையில், மன தூய்மையாக இருக்கிற நிலை. மன தூய்மை என்ன அர்த்தம்? யார் மீது சங்கட வருத்தம் இல்லாமல், கோபம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், இல்லையா, நல்லெண்ணம் கொண்டவர்களாக பிரார்த்தனையோடு இருக்கும் பொழுது இந்த மனம் தூய்மை, இணைப்பு இல்லாத நிலையில், எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில், இப்படி அந்த தூயவர்களாக இருக்கும் நிலையில் வானவர் எவரோட உயிரை கைப்பற்றுகிறார்களோ அவரிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்ட செயலுக்காக சோனவை நுழைங்கள் என்று சொல்வார்கள். இங்கே சலாம், இந்த இறுதி சலாம். அப்போ தான் நம்ம முஸ்லீமா எப்படி காஃபிரான்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம், நான் முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம். மூமின்களே முஸ்லீம் இல்லாமல் மரணிச்சிடாங்கிறான். மூமின்கள் அர்த்தம் நம்பிக்கை வந்துட்டீங்கப்பா, ஆனால் விசுவாசம் இல்லாமல் மரணிச்சிடாங்க, இறைவனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணிச்சிடாங்கன்னு இறைவன் சொல்கிறான். நீங்கள் நஷ்ட வேலையாயிருவீங்கிறான். ஆனால் இது வரைக்கும் நம்ம குரான் அப்படி படிக்கலை, சிந்திக்கலை, உணரலை, கேட்டுக்கிட்டே சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டோம், சடங்காயிட்டோம். நாளைக்கு இறைவன்கிட்ட சொல்லலாம்ல, இறைவனே எங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, எங்கள் இமாம்கள், எங்களுடைய மௌலிமார்கள், எப்படி எங்களுடைய அசரத்துக்கள் இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, ஓதுனா நன்மை சொல்லி கொடுத்தாங்க, நான் ஓதிட்டோம், எப்படி கத்தம் ஓதிட்டோம், யாசின் ஓதிட்டோம், அப்படி தானே? அதனால் எங்கள் நன்மையை கொடுத்துரு. கேட்டால் நன்மைன்னு சொன்னாங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டோம், எங்கள் நன்மையை கொடுத்து கேட்க முடியுமா? இதன்னு சொல்கிறான். சிந்திப்போம், சிந்திக்கும் போது நீண்டாயிலே கொடுக்கவில்லையான்னு கேட்குறேன். சிந்திக்க மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களா, இதயத்தில் பூட்டா போட்டுக்குன்னு கேட்குறேன். சிந்திக்க அவர் மீது வேதனை ஏற்படுத்துவீங்கிறார். சிந்திக்கும் போட்டு நான் எளிதாக்கிக்கணும், சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். சிந்திக்கும் போட்டு இந்த வேதனை நான் எளிதாக்கிக்கணும், சிந்திப்போர் உண்டான்னு கேட்குறேன். இப்போ சிந்தனை ரொம்ப அவசியம் தானே. இப்படி அவர் கூடலும் உண்மையில் போய் விழமாட்டாருங்களா? எப்படி கேட்டு சிந்திப்பாங்க, சிந்தித்து உணர்வாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இமாம் சொன்னா என்ன, மதகுருமார் சொன்னா என்ன, அவன் சொன்னது சரியா தப்பா, நம்ம சிந்திக்கணும்ல, நமக்குள்ள உணர்வு இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவாங்க, இதெல்லாம் நன்மை நன்மைன்ட்டு. அது கீழே பார்த்தா எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சிந்திக்க மாட்டாங்க, எல்லாம் மாஷா அல்லா, இன்ஷா அல்லா, சுபானாலும் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏடா இவர் சொன்னது சரியா தப்பா? நேற்று ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, என்ன போட்டிருக்காரு, தம்பி ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை, அப்போ அந்த தம்பியை நீங்கள் மன்னிச்சிட்டா இறைவன் சொர்க்கத்தையே கொடுக்குறதாக அவர் ஒரு வரலாறு சொல்கிறார், ஒரு கதை சொல்கிறார். அப்படிலாம் குர்ஆனில் ஒரு இடத்துலையும் கிடையாது, ஹதீஸ்லையுமே கிடைக்காதுன்னு தெரியாது. இப்படி அல்லாஹ் வந்து எப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டலு, இப்படி 72 அறைகள் இருக்குமா, அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை, 5 ஸ்டாரில் கூட அது மாதிரி இருக்காது, அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை தம்பியை மன்னிச்சதுக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறார். எங்கே இருக்குது? இன்னொன்றுமோ கதை விடுறாங்க, எப்படி எங்கேருந்தெல்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியாது. கொஞ்சமாக அல்லாஹ்க்கு பயப்பட வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? நம்ம வேதத்தைன்னு சொல்கிறோமா, நபிக்கும் அல்லாவுக்கும் எதிராக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, அல்லாவும் பேர் அவன் நபி பேர் நம்ம எவ்வளோ கதை விட்டுட்டு இருக்கிறோமே, இந்த குர்ஆனை சிந்திக்க தூண்டுறோமா நம்ம? சொல்லுங்கள். அதனால் நம்ம அல்லாஹ்க்கு பயப்படணும். நம்ம நீ மதகுருமாரெலாம் பின்பற்றாமல், இமாமை பின்பற்றாமல், நமக்கு இமாம் எதுன்னு சொன்னால் வேதம், குர்ஆன் வழிகாட்டி, அதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டிங்கிறான். இமாம்னா வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை சொல்கிறான், இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டிங்கிறான். சரியா? எல்லா நபிமாருடைய வரலாறும் குர்ஆனில் இருக்குது. அப்போ நம்ம தேவைகளை குர்ஆனை சிந்திக்கணும், உணரணும். இப்போ நீங்கள் ஒரு சலாம் பார்த்தோம், இது புது விளக்கமாக இருக்குது இல்லை? இது வரைக்கும் சலாம் எப்படி சொல்லிட்டு இருந்தோம், வார்த்தையில் சொல்லிட்டு இருந்தோம். சலாம் சொன்னால் நன்மை நினச்சிட்டு இருக்கோம். உள்ள தூய்மையிலானால சலாம் சொல்லாதீங்க, உள்ளம் தூய்மையிலான சலாம் சொல்லாது. யாருமே கோபம் இருக்கும் சலாம் சொல்லாதீங்க, விருப்பம் இருக்கும் சலாம் சொல்லாதீங்க, அவன் நல்லெண்ணம் இல்லாமல் சலாம் சொல்லாதீங்க, நல்லெண்ணம் கொண்டவர்களாக சலாம் சொல்லுங்க, இல்லை சொல்லாதீங்க, அது ஏமாத்திர சலாம். அது
அப்படிதானே? அப்போ அல்லாஹ் நம்ம சலாம் சொல்ல மாட்டோம், இறைவன் நம்ம சலாம் சொல்ல மாட்டோம். இறைவன் எப்போ சலாம் சொல்லுவான்? நீங்கள் உள்ள தூய்மையாக இருக்க நிலையில் உங்கள் உயிரை கைப்பற்றும் போது சலாம் சொல்லி அள்ளப்படும். எப்படி 89ல் 27லிருந்து சாந்தி அடைந்த மனமே, 89, 27, 28, 29, 30 வரைக்கும். சாந்தி அடைந்த மனமே, உன்னுடைய இறைவன்பால் அவன் உன் இறைவன்பால் திருப்தி கொண்ட நிலையிலும் அவன் உண்மை திருப்தி கொண்ட நிலையிலும் மீள்வாயாக. என் நல்லடியாருடன் சேர்ந்து கொள்வாயாக. நீ சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக. இது சலாம். அதானே விரும்புகிறோம். நம்ம நம்பிக்கை தானே. கடவுள் நம்பிக்கை என்ன அர்த்தம்? பாவ புண்ணியம் இருக்குது, இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே சொர்க்க நரகம் இருக்குது, என் புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும், அல்லது எனக்கு பாவத்துக்கான கூலி கொடுக்கும். இதுதான் நம்பிக்கை. திரும்பி திரும்பி என்ன சொல்கிறேன்னா, இந்த நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது. இப்படி பாவ முடிஞ்சு நம்பிக்கை கிடையாது, இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை கிடையாது, சொர்க்க நரகம்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய்ன்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கை பொய் தான். கடவுள் யாரும் பார்த்ததில்லை. இப்போ நம்பிக்கை என்ன அர்த்தம்? என் மனசாட்சி சொல்லுது இது பாவம், இது புண்ணியம்னு சொல்லுது, சரி தப்புன்னு சொல்லுது, இது நியாயம், இது அநியாயம்னு சொல்லுது, அப்போ இது விரும்பு, இது விருப்பம்னு சொல்லுது. அப்போ இங்கே தான் எனக்கு நம்பிக்கையே வருது. அப்போ எனக்குள்ளே இந்த நம்பிக்கையில் எங்கேருந்து வருது? எதை நான் விரும்புகிறேன், எதை வெறுக்கிறேன்? அப்போ மற்றவங்கள்ட்ட நான் விரும்புறது என்கிட்ட இருக்குதா, மற்றவங்கள்ட்ட வெறுக்கிறது என்கிட்ட இருக்குதா? நான் மற்றவங்கள்ட்ட விரும்புறது என்கிட்ட இல்லையே, மற்றவங்க நான் வெறுக்கிறதுல என்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை தூய்மைப்படுத்திக்கணும். அப்போ சலாம்ங்கிறது இப்போ என்ன? உங்கள் மீது அல்ல, நம் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் 2 பேர் பேசிக்கிற போது வெட்டப்பட்ட சைத்தானோட பாதுகாத்துறீங்களா? சலாம் சொல்லிங்க. சரியா? அதில் சலாம்ங்கிற வார்த்தையே இல்லாமல் வாழ்க்கையாக மாறணும்னு 2 கேட்போம். இறைவனே நீ எங்களுக்கு தெளிவுபடுத்தினாயோ அதை எங்களை வாழ்க்கையாகி கொடு, தெளிவுபடுத்தி கொடு, இதுக்கான ஞானத்தை கொடு, சலாம் பற்றியான ஞானம் கொடு, இந்த மார்க்கத்தை பற்றியான ஞானம் கொடு, உன்னை பற்றியான ஞானம் கொடு, அதன் மீது எங்களை வாழ வைப்ப சாட்சியாளர் ஆக்கி வைன்னு பிரார்த்தனை. அது இப்போ என்ன சலாம்? என்ன? நம் மீது பணியுடையவர்களாக, உள்ளச்சம் உடையவர்களாக, பிரார்த்தனை உடையவர்களாக, உணர்வு உடையவர்களாக, நல்லெண்ணம் கொண்டவர்களாக சலாம். இந்த சலாம் போர்டில் எழுதி வைக்கக்கூடாது. அதே மாதிரி யார் வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்கிறதில்லை. அந்த உணர்வோடு போகணும். எங்கே போனாலும் சரி, நல்லா உங்களுக்கு குறித்தாக நல்ல பேச்சே பேசுங்கிறான். அங்கே போய் ஒருத்தர் மற்ற பற்றி புறம் பேசிட்டு இருக்காங்க, குறை சொல்லியிருக்காங்க, குற்றங்களை சொல்லிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி போகிற இடங்களில் கண்ணியமாக எடுத்துக்கங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ, அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் அதை சாப்பிடுங்க, அங்கே இருங்க. 2 நாளில் போகிறீங்கன்னு சொன்னீங்களா, 1 நாளில் வந்துருங்க. 4 நாள் இருக்குன்னு சொன்னால் 2 நாளில் வந்துடும். இது கண்ணியமாக இருக்கும். சலாம் சொல்லிட்டு போங்கிறான். அனுமதி கேட்டு போங்க, விரும்பி போங்க, அவங்க விரும்பும்போது போங்க. சரியா? அதனால் விருப்பம் எதான மனசுக்குள்ள அமைதி வேணும். போயிட்டு சங்கடப்பட்டு வரக்கூடாது, சொல்லிட்டு சங்கடப்படக்கூடாது, கேட்டு சங்கடப்படக்கூடாது. இந்த மனதை அமைதியாக வச்சுருங்கிறான். மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா மனசில் தான் இருக்குது சாந்தி அடைந்த மனமே. அது அதனால் எங்கள் இறைவனே எங்கள் மனம் அமைதி பெறும் பொருட்டு, பிறருடைய அமைதி குலைக்காத பொருட்டு, நாங்கள் சமாதி விரும்பும் பொருட்டு இந்த சலாமுடைய ஞானத்தை கொடு, அதை கொண்டு வாழ்க்கையாக்கி வைக்கிறேனே. நிச்சயமாக எங்கள் மீது இறக்க முடியணும் கருணையாலும். எல்லா புகழும் இறைவனுக்கு.